பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட நம்ம பார்க்க இருக்க போகிற ஒரு தலைப்பு என்னன்னா, என்வி அண்ட் ஜெலஸ். இந்த பாவம் நம்மளிடத்துல இருக்குதா என்று சொல்லி நம்ம ஆண்டவருடைய வார்த்தையின்படிக்கு நம்மளை பார்த்து நிதானிக்க போகிறோம். பொறாமை, வன்கண் இது கிட்டத்தட்ட இரண்டுமே ஒரே லைனில் தான் வருகிறது. ஆனால் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த வார்த்தைகளின் படிக்கு என்ன வார்த்தை போட்டிருக்குன்னு சொன்னால், ப்ராவர்ப் 14:30 அது வந்து ஒரு எலும்புருக்கி, பொறாமை வந்து ஒரு எலும்புருக்கி அப்படின்னு சொல்லி வார்த்தை சொல்லுகிறது. அது நம்மளே அழிக்கக்கூடியதாக இருக்கிறது என்று சொன்னால், கலாத்தியர் 5:21 சொல்லுகிறது. அதாவது பொறாமை நம்ம கொண்டிருக்கிறோம்னு சொன்னால் நம்ம பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதுன்னு சொல்லி. அப்போ நம்ம அழிந்து போகக்கூடிய, அதாவது ஒரு லைஃப்குள்ளே தான் நம்ம போவோம் நம்மக்கிட்ட பொறாமை இருக்குன்னா. ஆனால் இதுவே வந்து நித்திய ஜீவனுக்கு போக வேண்டியதுன்னா நம்ம இதை விட்டுட்டு கனி கொடுக்குறவர்களாய் மாறும்போது இல்லையா. ஸோ இப்போ 1 சாமுவேல் 18:8 பார்க்கும்போது, தாவீது மேலே வந்து பொறாமை கொள்கிறாரு நம்ம சாலு. ஸோ சவுல் வந்து பார்த்திங்கன்னா ராஜாவாக ஒரு பெரிய அதிகாரத்தில் இருந்தால் கூட அவருக்கு தாவீதை பார்த்து ஒரு பொறாமை வருகிறது. ஸோ பாடும்போது சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 16 சொல்லும் பொழுது அவனுக்குள்ளே மிகுந்த எரிச்சல் உண்டாகி அவன் மேலே பொறாமை கொள்கிறார். அடுத்தடுத்த வசனங்களை பார்க்கும்போது அந்த நாள்லேருந்து சவுளுடைய கண் தாவீது மேலே இருந்ததாம். அதான் என்வி. ஸோ இந்த நாளிலும் கூட நம்ம அந்த என்விங்கிறது என்னென்னா, அந்த வன்கண். அதாவது நம்ம மற்றவங்ககிட்ட இருக்கிற அவங்களோட திங்ஸாக இருக்கலாம், அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸாக இருக்கலாம், அதை பார்க்குறது. ஸோ அதனால் பொறாமை கொள்வது, இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மளுக்குள்ளே இருக்கும்னு சொன்னால், இப்போது உடனே தேவன் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், கர்த்தர் கொடுத்த அந்த பரிசுத்தாவி இல்லையா, பரிசுத்தாவினாலே அபிஷேகம் பட்ட சவுல் வந்து என்ன பண்ணப்படுறாருன்னா, அந்த பரிசுத்தாவி அவரை விட்டு நீக்கப்பட்டு தேவன் வேறொரு ஆவியை கட்டளையிடுகிறார். அதாவது அசுத்தாவியை, பொல்லாத ஆவின்னு போட்டிருக்கோம், அதை வந்து கட்டளையிடுகிறார். அப்படின்னு சொன்னால் நமக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் இந்த பொறாமை, இந்த என்வினால் நம்மளுக்கு அது பறிக்கப்படுகிறதா இருக்கிறது. ஸோ இந்த 40 நாளிலே நம்ம 2வது நாளிலே என்ன பாவத்தை குறித்து தியானிக்கலாம் என்று சொல்லி இதை குறித்து எழுதியிருக்கிற வேளையிலும் நாமளே நிதானித்து பார்க்கலாம். இந்த பாவம் நம்மளிடத்துல இருக்கும் என்று சொன்னால் அதை இந்த நாளிலே ஆண்டவருடைய பாதத்தில் வைத்து அதை சிலுவையிலே அறைந்து நம்ம செபிக்கலாம். என்று சொன்னால் எல்லா மனுஷனிடத்துலையும் ஏதாவது ஒரு பலவீனம் அவர்களை அந்த ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க முடியாதபடிக்கு, அந்த எட்டர்னலுக்குள்ளே பிரவேசிக்க முடியாதபடிக்கு சிறைப்படுத்தி வைத்திருக்கும். இந்த நாளிலும் கூட கர்த்தரிடத்திலே இந்த வார்த்தைகளை எல்லாம் தியானித்து நீங்கள் உங்களை நீங்களே ஒப்பு கொடுத்தீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் நம்மளை மீட்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் நம்ம எப்படின்னா, அந்த தாவீது வந்து பார்க்கும் பொழுது அவர் மேலே, சவுல் மேலே இருந்த அபிஷேகத்தை கண்டு தாவீது வந்து அவர் ஓடி ஓடி ஒளிராரே ஒழிய தாவீது எந்த வேலையிலையும் சவுலை எதுவுமே செய்ய நினைக்கல. அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தோடு கூட மற்றவர்களை பார்க்கும்போது, ஐயோ இவர்கள் அபிஷேகித்திருக்கிறவர்கள், இவர்களை நம்ம எதுவும் சொல்லக்கூடாது, இவர்கள் மேல் நம்ம பொறாமைப்படக்கூடாது என்பதை முன்னாடி நம்ம அதை நினைத்து கொள்ள வேண்டும். அப்பொழுது எப்படி சவுலுக்கு பிறகு தாவீதை உயர்த்தினாரோ அப்படி கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். ஸோ இந்த நாளிலும் கூட இந்த நிமிஷத்தை நீங்கள் கொடுத்ததுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. ஆமென்.